ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு தொழாத முஸ்லிம் கிடையாது. தொழாத ஒரு முஸ்லிம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா சஹாபாக்கள் கழுத்தை வெட்டி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? பள்ளிக்கு வராதவன் ஊட்ட நெருப்பு வச்சு பத்த வைக்கின்ற மனசு சொல்லுதுன்னு சொன்னாங்க. தொழாதவன் வீட்டு அல்ல, பள்ளிக்கு ஜமாத்தா வராதவனுடைய வீட்டு. யோசிச்சு பாருங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க உலகத்தில் அல்லாஹ் அழிவை உண்டாக்கும் போது அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன், அழிவு வரும்போது நல்லவர்களும் அழிவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? நாம் இதா கதுரல் கபஸ், ஜைனப், பாவம் அதிகரித்தால் நல்லவர்களையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் அழிப்பான். இன்றைக்கு அவங்களோட உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க, தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? சொல்லுங்களேன். நான் சொன்னா சில நேரம் சிக்கலாகலாம். உங்களோட ஊர்களை வச்சு சொல்லுங்க, தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழாதவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? தொழாதவங்களோட எண்ணிக்கை தான் சகோதரர்களே கூட. சுபகுக்கு ஒரு சஃபு, 4 பேர் 5 பேர். ஜும்மாவுக்கு வரக்கூடிய சமூகம் தொழுகைக்கு வந்தால் எவ்வளோ பரக்கத்து இறக்குவான் அல்லாஹ் இந்த ஊர்ல. நன்றி இல்லையா கொஞ்சமாவது? பிறக்கும் போது என்னத்தை கொண்டாந்தாய்? உடுக்க உடுப்பு இருந்துச்சா? பணம், காசு, ஆரோக்கியம், மனைவி, கணவன், சொத்து, செல்வம், பிள்ளை, சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் தந்தவன். அவனுக்கு ஒரு அரை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு ஒதுக்குறதுக்கு வக்கு இல்லாட்டி என்ன முஸ்லிம் நீ? எல்லாம் கேளுங்க. தொழாதவன்ட்ட போய் வீட்டுல இருந்து அடிச்சு விரட்டுங்க பள்ளிக்கு. தரித்திரியம் சகோதரர்களே, தரித்திரியம். இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு இவ்வளோ அடி, இவ்வளோ நாசம், இவ்வளோ அழிவு, இவ்வளோ கேவலம். ஏன்? படைச்சவனை தொழுகிறதுக்கே விருப்பம் இல்லை. நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் ஹோட்டலை விட மோசமா? நான் கேட்கிறேன், பள்ளிவாசல் பீச்சை விட கேவலமா? பள்ளிவாசல் பார்க்க விட கேவலமா? ஒவ்வொரு நாளும் 4:30 மணியான ஓடுறான் கூட்டாளிட வீட்டுக்கு, பீச்சுக்கு, பார்க்குக்கு. அதை விட கேவலமான அல்லாஹ்வுடைய பள்ளி? அதை விட கேவலமா அல்லாஹ்வுடைய பள்ளி? படைச்சவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லையா? எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்குற? சவுதியை பத்தி கவலை செலாக்களுக்கு. பாரு, சாராய கடை திறக்கிறான், அதை திறக்கிறான். அவன் எதை திறந்தாலும் அவனுக்குரிய முடிவு நாள் நெருங்குறது. அதெல்லாம் பார்ப்பான். இவர் சவுதி கேசுறார், இங்க பள்ளிக்கு வரார் இல்லை. இஷாக்கு பாங்கு சொல்லி சவுதி கேசிட்டு இருக்கிறார். என்ன இது கவலையா? இது பலஸ்தீன் அவன் அழியணும், இவன் அழியணும், யூதன் அழியணும். இவருக்கு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துஆ கேட்க வக்கில்லை. ஒரு நோன்பு, ஒரு வியாழன், ஒரு திங்கள், ஒரு நோம்பு பிடிச்சி யார் சொல்லலாம் அந்த மக்களுக்கு துஆ கேட்ட? நீங்க இருப்பீங்க கேட்டவங்க. தான் திருந்துறதுக்கு தயார் இல்லை, சவுதி மன்னன் அழியணும். தான் திருந்துறதுக்கு தயார் இல்லை, இஸ்ரேல் அழியணும். இதெல்லாம் பகல் கனவுகள். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று. நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் 100க்கு 100 தொழுகையாளியாக மாறணும். அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும் சகோதரர்களே. அப்பதான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். தீன்தாரியாக மாறணும், ஹராத்தை விட்டு தூரமாகணும். பெண்கள் வந்திருக்கிறாங்க. பெண்கள் என்பது இந்த உலகத்துல கம்யூனிட்டியை உருவாக்கியவர்களே பெண்கள் தான். இமாம் புகாரியை உருவாக்கியது பெண் தாய். இமாம் ஷாஃபியை அனாதை உருவாக்கியது தாய். खाजा मुईनुद्दीन चिश्ती துஹ்ஃபே தாலிபாத் और முஅல்லிமாத் என்ற கிதாபில் எழுதுறாங்க, ஒரு பிரயாணத்துல 70,000 காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. 12,000 பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தாங்க. ஒரு மனிதன் உம்மா கிட்ட போய் சொன்னார். உம்மா சொன்னா, மகனே உன்னுடைய கெட்டித்தனம் அல்ல, உனக்கு பால் தரும் பொழுது நான் துவா செய்து செய்து பால் தந்தேன். யா அல்லாஹ் எந்த மகனை கொண்டு நீ தீன ஹயாத்தாக்குவாயாக. இன்னைக்கு படத்தை பார்த்து பார்த்து பால் கொடுத்தால் அந்த புள்ள உருப்படுமா சகோதரர்களே? ஒரு பெரியார் இருந்தார் இந்தியால, அவட பேர் எனக்கு மறந்துட்டுது. குர்ஆன் மதரசாவுக்கு பார்த்து ஓதுறதுக்கு புள்ளைய அனுப்பினாங்க. ஹஜ்ரத் தத்ரீஸ் குர்ஆனை விரிச்சார், தாலீம் குர்ஆனை 16 ஜுஸ் புள்ள மனப்பாடமாக ஓது, 16 ஜுஸ். ஆனா பார்த்தோத தெரியா. ஆச்சரியம், எப்படி இது கேட்டாங்க. சொன்னார் ஹாஜாத் குதுபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பேர் குதுபுத்தீன் புக்தியார். சொன்னார், என் அம்மாக்கு 16 ஜுஸ் பாடம்.
நான் வகுத்தில் இருக்கும் பொழுது ஓதி 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 தான் இருப்பாவாம். அல்லாஹ் எனக்கு அதை பாடமாக்கி தந்துட்டேன். தாய்மார்கள் நினைச்சால் இமாம்களை உருவாக்கலாம். இப்னு ஹஜர் அஸ்கலானி, பலஸ்தீன்ல பிறந்தவர் அஸ்கலான், புகாரிக்கு நம்பர் 1 தி பெஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் புகாரி. புகாரிக்கே ரொம்ப சிறந்த விரிவுரை எழுதினவர் யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி. தீனண்டா என்னண்டே தெரியா, அவட கூட பிறந்த சகோதரி தான் அவரை மார்க்கம் உள்ளவராக மாத்தினாள். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால் ஆண்கள் என்பதாக ஒரு சூறாவை இறக்கவில்லை சகோதரர்களே. ஆனால் சூரத்துன் நிசா பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறான். பெண்களை பத்தி 1000 பேசலாம் சகோதரர்களே, சகோதரிகளே. ஆக கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். பயான் கேட்பதோ நல்லா இருக்கு சரியில்லை இதல்ல நோக்கம். சொல்லப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் எடுங்க மூளைக்கு. குடும்பத்துல தீன ஹயாத்தாக்குவோம், வீட்டுல தீன ஹயாத்தாக்குவோம். இந்த பள்ளிவாசல் மஹல்லால எத்தனையோ பேர் தொழுகையில் இருப்பான். பாவம் இவங்க, உண்மையிலேயே பாவம் சகோதரர்களே. அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கே நரகம் என்று சொல்றான். தக்பீரை கட்டிட்டு அல்லாஹ்ல சிந்தனை இல்லாம தொழுகிற ஆக்களுக்கே நரகம் இருக்குதுண்டா, தொழாதவனுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற ஒரு நரகத்தை வச்சிருக்கிறான். கண்ணை பொத்தினா தான் விளங்கும் சகோதரர்களே. காலை கைய பிடிச்சி பள்ளியோட தொடர்பாக்குவோம். எங்களை பள்ளிக்கு கொண்டுருவோம். தாயிக்கள் ரெடியா இருக்கிறாங்க, உலமாக்கள் ரெடியா இருக்கிறாங்க. கொஞ்சம் நாங்க எங்கட வீட்டை பத்தி, எங்கட ஊரை பத்தி, எங்கட சொத்தை பத்தி, வியாபாரத்தை பத்தி எவ்வளோ ஃபிக்ர் எடுக்கிறோம் நாங்க. பாவம் நரகத்தை நோக்கி ஒரு கூட்டம் பெய்த்து கொண்டிருக்குது. இவங்களை பத்தி கொஞ்சம் ஃபிக்ர் அனுப்போம். வீட்டுல ஒரு பட்டை உடைஞ்சா பிளம்பரை தேடி ஓடுறார். ஏன் ஊரு கசியுது. இங்க தொழுகை இல்லாம எத்தனையோ பேர்ட ஈமானே ஒழுகி போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னையும் உங்களையும் நம்பித்தான் கபர்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு முன்னால தைரியமாக நாங்க நிக்கணுமா? ரவுதாவுக்கு போய் யா ரசூலல்லாஹ் இத்தனை பேரை நான் தொழுகையாளி ஆக்கி இருக்கிறேன், யாருக்கு சொல்லலாம்? யா ரசூலல்லாஹ் இத்தனை பேர் என்னால ஹிதாயத்து கிடைச்சிருக்குது, சொல்லலாமா சகோதரர்களே? அந்த ரவுதாவுக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு வெக்கம் வரணும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை கொடுத்து எங்களை முஸ்லீமாக ஆக்கிட்டு போய்த்துட்டாங்க. நாங்க என்னத்தை கொடுத்தோம் இந்த இஸ்லாத்துக்கு? சகோதரர்களே, எவ்வளவும் பேசலாம், ஆனால் கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். மக்களை பத்தி கவலைப்படுவோம், எங்களை பத்தி மட்டும் கவலைப்படாதுங்க. எங்கட தீனையும் மற்ற மக்களுடைய தீனையும் கவலைப்படுவோம். இந்த மஹல்லாவுல 100க்கு 100 தொழுகையாளிகள் உருவாவதற்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 1-2 வருடங்கள்ல இந்த அல்கமையுடைய தலையெழுத்து அல்லாஹ் மாத்துவான். அல்லாஹ் இந்த முழு உலகத்துக்கும் முழு நாட்டுக்கும் முன்மாதிரியான ஊராக மாத்துவான். எந்த ஊராக இருந்தாலும் சரி, தீன் ஊர்ல உருவாயிச்சா அந்த ஊர் தான் உலகத்தில் சிறந்த ஊர்.